நன்றி நன்றி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? என்ன திருப்பி கேட்க மாட்டீங்களா? நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? என்ன தொடர்ந்து 4 நாளா பிரச்சாரத்துல தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறதுனால தொண்டை போயிடுச்சு. இருந்தாலும் இந்த உச்சி வெயிலை பொருட்படுத்தாம இவ்வளவு உற்சாகமாக எழுச்சியாக ஆரவாரமாக அன்பான ஒரு வரவேற்பை கொடுத்தாங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் எல்லையிலிருந்து இருசக்கர வாகன பேருக்காக நம்முடைய கழக தோழர்களும் அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சிறப்பான வரவேற்பு கொடுத்தீங்க. அதற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகின்ற நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் இந்த திருவண்ணாமலை தொகுதியில அதுவும் குறிப்பிட்ட சொல்லணும்னா 5 நிமிஷம் தெரியும். வெயில் நிக்கிறது எல்லாம் கஷ்டம் எனக்கு தெரியும். 5 நிமிஷம் பார்த்து 5 நிமிஷம் பேசி போயிடு. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் 2024 ஏப்ரல் 19 மிக முக்கியமான நாடாளுமன்ற தேர்தல். நம்முடைய இந்தியா கூட்டணிக்கான வெற்றி கூட்டணி இந்தியா கூட்டணிக்கான தேர்தல். தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கான அந்த தேர்தல். அதுல கழகத்துடைய வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகின்ற முத்தமிழர் கலைஞருடைய ஆசையை பெற்ற நம்முடைய கழக தலைவர் தமிழக முதல்வருடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற எல்லாத்தை விட முக்கியமா திருவண்ணாமலை மக்கள், வாக்காளர் மக்கள், பொதுமக்கள் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் வெற்றி வாய்ப்பையும் பெற்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் சகோதரர் அண்ணாதுரை அவர்களுக்கு நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்கிறதுக்காக இந்த மிகச்சிறப்பான பிரச்சார கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர் திரு ஏவா வேலு அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர், துணைத் தலைவர் அண்ணன் திரு கு பிச்சாண்டி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு பூப்பே கிரி அவர்களே, அண்ணன் சரவணன் அவர்களே, கழக மருத்துவர் அணியுடைய மாநில துணைத் தலைவர் என் அருமை சகோதரர் திரு ஏவாக கம்பன் அவர்களே, கழக இளைஞர் அணி துணைத் செயலாளர் திரு பிரபு கஜேந்திரன் அவர்களே, அனைத்து ஒன்றிய நகர பேரூர்களே, வளர்ச்சி கழக செயலாளர்களே, நிர்வாகிகளே, அதேபோல இந்தியா அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, திராவிடர் கழகம், காங்கிரஸ் பேர் இயக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மக்கள் நீதி மையம், தமிழக வாழ்வுரிமை கட்சி, யாதவ மக்கள் இயக்கம், தலித் விடுதலை இயக்கம் உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, கழகத்துடைய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே, மூத்த முன்னோடிகளே, இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, பெரியோர்களே, பெருமளவுடன் கூடியிருக்கக்கூடிய எழுச்சியாக கூடியிருக்கக்கூடிய தாய்மார்களே, அக்காக்களே, தம்பிகளே, தங்கைகளே, பாட்டிகளே, அம்மாக்களே, முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அத்தனை பேருக்கும் முதல்வருடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்க வந்தது நம்முடைய அண்ணாதுரைக்கு வாக்கு கேட்டு கருணாநிதியோட பேரை வந்திருக்கேன். சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலுக்கும் அந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அண்ணாதுரைக்கு வாக்கு கேட்டேன். சென்ற முறை 3,05,000 வாக்கு வித்தியாசத்துல அவரை ஜெயிக்க வச்சீங்க. மிக சிறப்பாக செயல்பாட்டார். நாடாளுமன்றத்திலையும் சரி, உங்களுடைய மக்கள் பிரச்சனை, உங்க தொகுதி பிரச்சனையை தினமும் நாடாளுமன்றத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டார்.
அதே போல கழக பணி இளைஞரணி பணியிலும் மிகச் சிறப்பாக செயல்பட்டார். அதனால்தான் உங்களுடைய ஆதரவு இருக்கிறதுனாலதான் உங்களை தானே திட்டுறாங்க பின்னாடி. கொடி கொடி தானே மறக்குதுங்க. நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அதனாலதான் நம்முடைய தலைவர் அவர்கள் மீண்டும் நம்முடைய திரு அண்ணாமலை அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். சென்ற முறை 3,05,000 வாக்கு வித்தியாசம். இந்த முறை எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைப்பீங்க? அதாவது சும்மா சொல்லிட்டு போயிடுவீங்க, செஞ்சு காட்டுவீங்க. என்னமா பிரச்சனை? தள்ளாதீங்க. 5 நிமிஷம் பேசிட்டு போயிடுமா. இந்த முறை உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த முறை குறைந்தது 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நம்முடைய அண்ணாமலை வெற்றி பெற வச்சீங்கன்னா, அப்படி வெற்றி பெற வச்சீங்கன்னா நான் உங்களுக்கு வாக்குறுதி தரேன். மாசத்துக்கு 2 நாள் நான் திருவண்ணாமலையில வந்து தங்கி உங்களோட தங்கி உங்களுடைய தொகுதி பிரச்சனை ஒவ்வொன்றையும் நம்முடைய அமைச்சரோட சேர்ந்து உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரோட சேர்ந்து முதலமைச்சர் எடுத்துட்டு போய் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வைக்கிறேன். இது நான் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி. இப்போ நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன், நீங்க வாக்குறுதி கொடுங்க. எந்த சின்னத்தில் வாக்களிக்க போறீங்க? சத்தமா சொல்லுங்க. எந்த சின்னத்தில் வாக்களிக்க போறீங்க? கையை காட்டி சொல்லுங்க. எந்த சின்னத்தில் வாக்களிக்க போறீங்க? உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை, ஜூன் 4ஆம் தேதி வாக்கு, ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு, ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. வெற்றி பெற்றுவோமா? நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் கண்டிப்பா தமிழ்நாடு முழுக்க ஜெயிக்க போறோம். ஆனா என்னுடைய ஒரே ஆசை, ஒரே ஒரு வேண்டுகோள், தமிழ்நாட்டிலே அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க போறது திருவண்ணாமலை தொகுதிகளை நான் இங்க அமைச்சராக வரல, நட்சத்திர பேச்சாளராக எல்லாம் வரல. நான் என்ன தெரியுமா வந்திருக்கேன்? நான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணியினுடைய மாநில செயலாளர். அவ்வளவுதான். எனக்கு முன்னாடி தலைவர் மாநில செயலாளர் இருந்தார், இளைஞர் அணிக்கு மாநில செயலாளர் இருந்தாரு. அப்புறம் அண்ணன் மூப்பே சாமிநாதன் அவர்கள் மாநில செயலாளர் இருந்தாரு. இப்ப 3 வருஷமா 4 வருஷமா நான் மாநில செயலாளராக இருக்கேன். இளைஞர் அணிக்கு மாநில செயலாளர். ஒரு இளைஞரணியுடைய மாநில செயலாளர் என்னுடைய மாவட்ட இளைஞரணி செயலாளருக்கு, மாவட்ட இளைஞரணி பொறுப்பாளருக்கு நான் வாக்கு கேட்டு வந்திருக்கேன். அந்த உரிமையோட வந்திருக்கேன். இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி தம்பிமார்கள், இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி தம்பிமார்கள் மற்றவங்க எவ்வளவு வேலை செய்யறாங்களோ, எவ்வளவு மெனக்கடுறாங்களோ அதை விட 100 மடங்கு நீங்க வேலை செய்யணும். செய்வீங்களா? இந்த வெற்றியில உங்க மாவட்ட செயலாளர் சொல்லணும், என்கிட்ட உங்களுடைய வேட்பாளர் சொல்லணும். எல்லாரும் வேலை பார்த்தாங்க, ஆனா இளைஞரணி தம்பிமார்கள் அதிகமா வேலை பார்த்தாங்க. இந்த வெற்றிக்கு முழு காரணம் இளைஞரணி தம்பிமார்கள். உங்க மாவட்ட செயலாளர் வந்து என்கிட்ட சொல்லணும். செய்வீங்களா? மோடி அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு. 2 நாளா திமுகவுக்கு தூக்கம் போயிடுச்சு, திமுக தலைவருக்கு தூக்கம் போயிடுச்சு, திமுக காரங்க யாருமே தூங்கலையா? ஆமா, நாங்க தூங்க மாட்டோம். உங்க பாசிச பாஜக ஒன்றிய பாஜக அரசு வீட்டுக்கு துரத்தி அடிக்கிற வரைக்கும் ஒரு திமுக ஒரு தூங்க மாட்டோம். உங்களை தோக்கடிச்சு நிம்மதியா போய் வீட்டுல தூங்க வைக்கிற வரைக்கும் திமுக தூங்க மாட்டோம். இந்த நேரத்தில் மூப்பை கிரி அவர்களை 2021 சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 12,000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சீங்க. அதற்கும் இந்த நேரத்துல என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்க 4 லட்சம் வாக்கு வித்தியாசம் சொல்லிருக்கீங்க. 12,000 வாக்கெல்லாம் பத்தாது. இந்த செங்கல் தொகுதியில குறைஞ்சது 40,000 50,000 வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வைக்கணும். இந்த திருவண்ணாமலை தொகுதியில நடைபெற்று வருகின்ற கழகத்துடைய திட்ட பணிகள் அதை மட்டும் சிலவற்றை மட்டும் உங்ககிட்ட குறிப்பிட விரும்புகின்ற ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். ரூபாய் 38 கோடிக்கு புதிய மத்திய பேருந்து நிலையம் அமைக்கப்படுகின்றது. புதிய பஸ் ஸ்டாண்டு ரூபாய் 12 கோடி மதிப்பீட்டுல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்வு அறை கட்டப்பட்டுள்ளது. அதே போல முதன்மை கல்வி அலுவலர் கட்டிடம் சேமிப்பு கிடங்கு ரூபாய் 20 கோடிக்கு கட்டப்பட்டுள்ளது. அதேபோல் திருவண்ணாமலை மாதிரி பள்ளி கட்டிடம் 54 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது.
சாத்தனூர் அணையிலிருந்து புதிய பைப்லைன் மூலம் ரூபாய் 56 கோடி மதிப்பீட்டில் தண்ணீர் கொண்டு வரப்படுகின்றது. இதெல்லாம் செய்து வருகின்ற திட்டப்பணிகள். இப்போ செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் சிலவற்றை மட்டும் நான் சொல்றேன். செங்கம் ஒன்றியம் சென்றம் நகரத்திலிருந்து மாதவராயன் குட்டாய் ஊராட்சியை இணைக்க ரூபாய் 1,44 லட்சம் மதிப்பீட்டில் சாலை விரிவாக்கம் செய்யும் பணி நடைபெற்று வருகின்றது. தன்றாம்பட்டு அடுத்து மலமஞ்சனூர் ஊராட்சியில 41 லட்சம் மதிப்பீட்டில் பள்ளி கட்டிட பணி நடைபெற்று வருகின்றது. தன்றாம்பட்டு அருகே தென்பண்ணை ஆற்றின் குறுக்கே ரூபாய் 16 கோடியில மேம்பாலம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. செங்கம் தொகுதி செங்கம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட காரியமங்கலம் ஊராட்சியில ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டுள்ளது. அடுத்து நம்முடைய தலைவருடைய இந்த தேர்தலுக்காக வாக்குறுதிகள் மக்களவை தொகுதிக்கான தலைவர் இந்தியா கூட்டணி ஜெயிச்சா செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் உங்களுக்கு தெரியும். முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு என்ன சொல்வார்? சொல்வதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் செஞ்சு காட்ட தலைவர் நம்முடைய தலைவர். அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. நெல் அரிசி வியாபாரிகளுக்கு ஊக்கம் தரும் வகையில ஏற்றுமதி மையம் அமைக்கப்படும். 10 ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டுள்ள திருவண்ணாமலை சென்னை தினசரி ரயில் பொதுமக்களுடைய நலன் கருதி மீண்டும் இயக்கப்படும். திருவண்ணாமலை நகரம் ஆன்மீகம் மற்றும் விவசாயத்தை சார்ந்து அமைந்துள்ளதால் நகர வளர்ச்சிக்கு தடையாக அமையவிருக்கும் புதிய டோல்கேட் ரத்து செய்யப்படும். திருப்பத்தூர் திருவண்ணாமலை இடையே ரயில் சேவை தொடங்கப்படும். இது மட்டும் இல்லாம இன்னும் பல வாக்குறுதிகளை, தேர்தல் வாக்குறுதிகளை நம்முடைய இந்தியா கூட்டணி சார்பாக தலைவர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அதுல சிலவற்றை மட்டும் இங்க நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அதாவது 2014 ஆண்டு தாய்மார்கள் வந்திருக்கீங்க. 2014 ஆண்டு ஒரு கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? 450 ரூபாய். இப்போ கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு? 1100. ஏற்கனவே யாரு? மோடி. இப்போ தேர்தல் வந்துருச்சுன்னு ஒரு நாடகம் ஆடுறாரு. என்னன்னா 100 ரூபாய் கம்மி பண்றேன்னு நாடகம் ஆடுறாரு. ஏமாந்துறாதீங்க. திருப்பி வந்தாருன்னா 500 ரூபாய் ஏற்றிடுவாரு. நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில கொடுத்திருக்கிறாரு. மீண்டும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு கேஸ் சிலிண்டர் விலை ஒரு கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய்க்கு தருவேன்னு நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல பெட்ரோல் விலை 1 லிட்டர் பெட்ரோல் 75 ரூபாய்க்கு குறைக்கப்படும் அப்படின்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல டீசல் விலை 1 லிட்டர் டீசல் 65 ரூபாய்க்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். இன்னொரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். முக்கியமான வாக்குறுதி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டோல் போட்டு அனைத்து சுங்கச்சாவடிகளே அகற்றப்படும் அப்படின்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் செய்வாரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லையா? அதுக்கு ஏன்னா உதாரணம், தலைவர் அவர்கள் நம்ம பொறுப்பேற்கும் போது 2021 ஆட்சி பொறுப்பேற்றோம். அப்போ கோவிட் பெருந்தொற்று 2வது பேரலை. உங்களுக்கு தெரியும். மோடி என்ன பண்ணாரு? ஒண்ணுமே பண்ணல. எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிச்சுக்கோங்க, 6 மாசம் வீட்டை விட்டு வெளில வராதீங்கன்னு சொன்னாரா இல்லையா? உண்மையே ஒண்ணுதான் பண்ணாரு. எல்லாரும் ஒரு நாள் வீட்டை விட்டு வெளில வாங்க, எல்லாரும் விளக்கு பிடிங்க போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர்ல தைரியமா இந்தியாவிலே ஒரு முதலமைச்சர் கோவிட் வார்டுக்குள்ள போய் நோயாளிகள்லாம் நலமா இருக்காங்களான்னு பார்த்த ஒரே முதலமைச்சர் இந்தியாவில நம்முடைய தலைவர் அவர்கள் தான். இன்னும் சொல்ல போனா நம்முடைய இந்தியாவுக்கே தமிழ்நாட்டு மக்கள் நீங்க தான் வழிகாட்டியா இருந்தீங்க. கோவிட் ஊசி போட்டா மட்டும்தான் கோவிட்ல இருந்து வெளில வர முடியும்னு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே வழிகாட்டுறது தமிழ்நாட்டு மக்கள் தான், நீங்க தான். அப்பவும் மிகப்பெரிய நிதி நெருக்கடியில தான் தலைவர் பொறுப்பெடுத்துட்டார். அப்போ தேர்தல் வாக்குறுதி ஒன்று சொன்னார், செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா தலைவர் அவர்கள் முதல் கையெழுத்து போட்டார். அது என்ன? மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டம், பிங்க் பஸ். நான் இப்ப தொடர்ந்து பல மாவட்டங்களுக்கு எல்லாம் போறேன், நிறைய பிங்க் பஸ் தான் ஓடுது. பிங்க் பஸ் ஃபுல்லா மகளிர் தான். இப்போ மகளிர் அது பிங்க் பஸ் கூட சொல்றது இல்ல, செல்லமா ஸ்டாலின் பஸ் கூப்பிடுறாங்க. தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் கூப்பிடுறாங்க. அது மட்டும் இல்ல, 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க காலையில ஸ்கூலுக்கு வரணும்னா வெறும் வயிற்றில் வரக்கூடாது, வெறும் வயிற்றில் படிக்க கூடாதுன்னு சொல்லி வந்தோடனே முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். வந்து சாப்பிட்டுட்டு காலை டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பள்ளிக்கூடம். இதுல ஒரு நாளும் 17 லட்சம் குழந்தைங்க பயன்பெறாங்க. அடுத்த திட்டம் புதுவை பெண் அப்படின்னு ஒரு திட்டம். பசங்க குழந்தைங்க பெண்கள் ஸ்கூலுக்கு வந்தா மட்டும் பத்தாது, ஸ்கூல்ல முடிச்சுட்டு காலேஜுக்கு போகணும், கல்லூரியில போய் படிக்கணும்னு
அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும், அது தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி, அரசு கல்லூரியா இருந்தாலும் சரி, அவங்க போய் படிச்சாங்கன்னா அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை புதுமை பெண் திட்டம். இதுவரைக்கும் 3 லட்சம் குழந்தைங்க, 3 லட்சம் பெண்கள் அதுல பயன்பெற்று இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொன்னது. கிட்டத்தட்ட செப்டம்பர் மாசம் ஆரம்பிச்சு 1,16,00,000 மகளிர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்று இருக்கிறாங்க. அதுல சில குறைபாடுகள் இருக்கு. அதுல விண்ணப்பிச்சவங்களே 1,60,00,000 பேர் தான். அதுல சின்ன குறைபாடுகள் இருக்கு, குறைகள் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல, நீங்க சொல்லலாம் என் வீட்டு பக்கத்து வீட்டுக்கு வந்துருச்சு எனக்கு வரல, எழுத்த வீட்டுக்கு வந்துருச்சு எனக்கு வரல, எனக்கு வந்துருச்சு பக்கத்து வீட்டுக்கு வரல அப்படின்னு சில குறைபாடுகள் இருக்கு. ஆனா கண்டிப்பா நான் சொல்றேன், இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு கண்டிப்பாக அந்த குறைகள்லாம் களையப்பட்டு நிச்சயமா சொல்றேன் 100% அந்த 1,60,00,000 மகளிர் விண்ணப்பித்த 1,60,00,000 மகளிருக்கும் அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கண்டிப்பாக வந்து சேரும். இது என்னோட உறுதிமொழி. இதையெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும். 2 நாளைக்கு முன்னாடி நம்முடைய எதிர்கட்சி தலைவர் நாம நம்முடைய திட்டங்களை சொல்றோம், நம்ம செஞ்சிருக்க சாதனைகள் சொல்றோம். அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டுருக்கோம். வழி இருக்கா? நம்ம இந்த பக்கம் நம்மளுடைய கொடி கொடி கலைஞர் மகளிர் உரிமை கண்டிப்பா கொடுப்போம். இதுவரைக்கும் 1,16,00,000 பேர் வாங்கிட்டு இருக்காங்கல்ல, 1,16,00,000 பேர் வாங்கிட்டு இருக்காங்கல்ல, அப்ளை பண்ணவங்க அத்தனை பேருக்கு கொடுப்போம். நாம என்ன சொல்றோம், நம்ம செஞ்ச திட்டங்களை சொல்றோம், சாதனைகள் சொல்றோம். நான் சொல்றேன், ஒன்றிய பாஜக அரசு கடந்த 10 வருஷமா என்ன பண்ணாங்க? ஏதாவது தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பண்ணிருக்காங்களா? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பண்ணிருக்காங்களா? திரு மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பண்ணிருக்காரா? ஒண்ணுதான் பண்ணாரு. 2019 ஆண்டு வந்தாரு, ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரேன்னு சொல்லி அடிக்கல் நாட்டிட்டு போனாரு. இப்ப திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து 2 நாளா சொல்லிட்டு இருக்கிறாரு, உதயநிதிக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பார்த்தாலும் கல்ல தூக்கிட்டு வந்துடுறாரு, கல்லதான் காட்டுறாரு. நானாவது கல்லதான் காட்டுறேன், நானாவது வெறும் கல்லதான் காட்டுறேன். எய்ம்ஸ் மருத்துவமனை எடுத்து கல்லதான் காட்டினேன். அவர் என்னத்தை காட்டுறாரு? அது யார்கிட்ட காட்டுறாரு? இது அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டாங்கல்ல, அன்னைக்கு எடுத்த போட்டோ. நான் கல்ல காட்டேன், ஆனா அவரு பல்லவன் காட்டாரு. இப்ப சொல்றாரு, உதயநிதி ஒரே பேச்ச பேசிட்டு இருக்காரு, ஸ்கிரிப்டே மாத்த மாட்டேங்கிறாரு, ஒரே பேச்ச பேசுறாரு. ஆமா, நான் ஒரே கொள்கையை தான் பேசுவேன். எங்களுக்கு தேவை நீட் தேர்வு ரத்து தேவை, எங்களுக்கு தேவை எய்ம்ஸ் மருத்துவமனை, எங்களுக்கு தேவை மாநில உரிமைகளை மீட்க வேண்டும், எங்களுக்கு தேவை எங்களுடைய மொழி உரிமை வேண்டும். நான் அப்படிதான் பேசுவேன். ஒரே எங்களுடைய கலைஞர்கள் கற்றுக் கொடுத்த ஒரே கொள்கையை தான் நான் பேசுவேன். உங்களை மாதிரி அதிமுக மாதிரி பச்சோட்டி மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி பேச முடியாது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க சசிகலாவை பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பேசுவீங்க, மோடியை பார்த்தா அவங்களுக்கு காலில் விடுவீங்க, டிடிவி தினகரனை பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு மாதிரி பேசுவீங்க, சசிகலாவை பாத்தீங்கன்னா வேற மாதிரி பேசுவீங்க, ஓபிஎஸ் பார்த்தா வேற மாதிரி பேசுவீங்க, திரு ஜே தீபாவை பார்த்தா வேற மாதிரி பேசுவீங்க, திரு ஜே தீபாவோட டிரைவரை பார்த்தா வேற மாதிரி பேசுவீங்க. உங்க மாதிரி பச்சோந்தித்தனமா எங்களால பேசிட்டு இருக்க முடியாது. எனவே உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்வது, வருகின்ற ஏப்ரல் 19 வாக்குச்சாவடிக்கு சென்று நான் உங்களுக்கு தெரியும் பின்னாடி திரும்பலாம் ஏப்ரல் 19 அத்தனை பேரும் தயாரா இருக்கணும். நீங்க வந்து பேசிட்டு போயிட்டேன், அடுத்து தலைவர் வருவாரு, இன்னொரு 10 நாள்ல தலைவர் வந்து உங்களை பார்த்து பிரச்சாரத்தில் ஈடுபடுவாரு, சாதனைகளை சொல்லுவாரு, ஏன் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு ஏன் அண்ணாதுரை அவர்களை வெற்றி பெற வைக்கணும்னு அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்வாரு.
நாங்கெல்லாம் போயிடுவோம், அடுத்தடுத்த தொகுதி போயிடுவோம். ஆனா நீங்க தான் இங்க இருந்து ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும். இந்த தெருவுக்கு நான் பொறுப்பு, இந்த 5 ஓட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த 2 வீட்டுக்கு நான் பொறுப்பு. அவங்க கிட்ட இந்த பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்த்து அவங்களை தேர்தல் நான் அன்று வாக்குச்சாவடிக்கு வர வச்சு உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்க வச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் வாக்கு எண்ணிக்கை உங்களுக்கு தெரியும். ஜூன் 3ஆம் தேதி கலைஞருடைய 100ஆண்டு பிறந்த நாள், 101வது பிறந்த நாள். இதை விட கலைஞருக்கு மிகப்பெரிய ஒரு பிறந்த நாள் பரிசு நம்ம கொடுக்க முடியுமா? எனவே அதுக்கு தயாராகுங்க. ஜூன் 3ஆம் தேதி கலைஞருடைய பிறந்த நாளுக்கு, ஜூன் 4ஆம் தேதி 40க்கு 40 தமிழ்நாடு புதுச்சேரி 40க்கு 40 சென்ற முறை 40க்கு 39 தொகுதி ஜெயிச்சோம். இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சி என்ற பெருமையை கொடுத்தது தமிழ்நாட்டு மக்கள். இந்த முறை 40க்கு 40 ஜெயிச்சு நம்முடைய தலைவர் யாரை முடிவெடுக்கிறாரோ, தமிழ்நாட்டு மக்கள் நீங்க யாரை முடிவெடுக்கிறீங்களோ அவர்தான் அடுத்த ஒன்றிய பிரதமரா உட்கார்ந்தோன்னா நீங்க அடுத்த 22 நாள் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்க ஈடுபட்டு திரு அண்ணாதுரை அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா குறிப்பா சொல்லணும்னா முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். ஆதரிப்பேன். உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி, நன்றி, நன்றி.